Hi guys, welcome back to our channel Krish Krishi. Happy New Year to all of you. New Year அப்புறமா நம்ம இப்பதான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ நான் எதுக்கு போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இயர்க்கு வந்து நம்ம எல்லாமே வந்து பிளான் பண்ணுவோம் இல்லையா, ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்றது ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த நியூ இயர் வந்து என்டையர் இயருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். நிறைய டைரிஸ் வந்து சர்ச் பண்ணேன். பட் எனக்கு வந்து இவங்களோட டைரி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷூட் பண்றேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டைரியோட மேல வந்த பாக்ஸ். இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா நியோரா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைரிஸ் இருக்கு. A5, A4 அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கு. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண சைஸ் பார்த்தீங்கன்னா A5 சைஸு. ஸோ இதில் என்னென்ன வருது, அந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரி. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 பேஜஸ் கிட்டவே இருக்கு இந்த டைரியில். ஸோ நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புக் மார்க் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 4 புக் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரிக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியோராவோட கார்டு ஒன்று இருந்துச்சு. So they are giving thank you note for us for the purchase. Then main thing, ஜென்ரலாக வந்து எந்த டைரியிலுமே வந்து யூசர் கைட் வராது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து இதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ இந்த யூசர் கைடில் என்னென்ன இருக்குன்னு நான் வந்து காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரி ஃபுல்லாகவே எப்படி யூஸ் பண்ணலாம், கிரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் பிக்சர்ஸோட. இவங்க வந்து ஸ்டிக்கர்ஸுமே நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து 250 ருபீஸ். இப்போ நம்ம வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே கிரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைரியில் இருக்க பேஜ் வந்து விஷன் போர்ட். ஸோ இந்த இயர் நம்ம ஃபுல்லாக எப்படி கொண்டு போக போகிறோம், வாட் இஸ் அவர் விஷன், எப்படிலாம் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோன்றது நம்ம வந்து இந்த விஷன் போர்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டைரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கிரிட்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பிளானர் லே அவுட்டு. ஸோ ஒரு ஹோல் இயர்க்கான பிளான் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இயர் பிளானருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளானர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்ஸுக்குமே இந்த மாதிரி வந்து பிளானர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிமைண்டர் எப்படி செட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஷாப்பிங் கார்ட் போடணும், இல்லை நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும், ரெகுலராக ஐ செக்அப் போகணும், அந்த மாதிரி எதுவோ உங்கள் பர்சனல் ரிலேட்டடாவோ இல்லை ஒர்க் ரிலேட்டடாவோ எது வேணாலுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி லே அவுட்க்கு அப்புறம் வீக்லி லே அவுட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் இந்த மந்த் 4 வீக்ஸ் இல்லையா, அந்த ஒவ்வொரு வீக்ஸுக்குமே லே அவுட்ஸ் வில் பி கிவன் இந்த டைரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விசிட் லைப்ரரி, நான் ஓடிடி பேமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நோட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அலாங் வித் த ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த டைரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 999. ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல், ஸ்டிக்கரோட நீங்கள் சேர்த்து வாங்கணும்னா ஸ்டிக்கர் வந்து தனியாக 250 ருபீஸு. ஸோ மெயின் பார்ட் வந்து இது வந்து ஹேபிட் ட்ராக்கர். ஸோ ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜான்வரி மந்த், இப்போ நான் சொன்னேன் இல்லையா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் ஜிம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் நான் வந்து இதில் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிட்டே வரலாம். எத்தனை நாள் வந்து நான் ஜிம் போயிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து ஷேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா வி கேன் ட்ராக் ஒரு மந்த்துக்கு நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தது எவ்வளோ ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அண்ட் பேஷன் ட்ராக்கர். ஸோ நான் உங்களுக்கு வந்து டைரியை காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது. எனக்கு வந்து இந்த டர்க்யூஷ் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டைரி நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் ஐ செட் உங்களுக்கு அந்த யூசர் கைடில் காமிச்சா மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் வில் பி திஸ் புக் பிலாங்ஸ் டு இம்பார்ட்டன்ட் கான்டெக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷன் பேஜ் இப்படி தான் ஃபுல்லாகவே எம்டியா கிரிட் லைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த யூசர் கைட்ல இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க வந்து இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் அங்கங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஸ்பிளிட் பண்றோமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ்ல ஃபுல்லா இயர் பிளானர் வில் பி இதே ஜான்வரி டு டிசம்பரோட இயர் பிளானர் இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜான்வரி ஃபுல்லாவே மந்த்லி பிளானர். ஸோ அந்த மந்தோட 31 டேஸ்க்குமே உங்களுக்கு வந்து பிளானர் பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா மந்த்துமே நெக்ஸ்ட் பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி எல்லா மந்த்துக்குமே பிளானர்ஸ் இருக்கும். ஸோ பிளானர்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வீக்லி பிளானர், மந்த்லி பிளானர் முடிஞ்ச உடனே இது வந்து ஜான்வரி மந்த்து. ஸோ ஜான்வரி ஒரு வீக்குக்குமே இந்த மாதிரி பிளானர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ்வலாக நோட் பண்ணுவோம்ல டைரியில் நெய்லி எழுதுறது. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் அந்த மாதிரி பேஜ். நம்ம டெய்லி ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டைலியில் இருக்கும் இல்லையா, Jan 1 Jan 2 அந்த மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வருது. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி, அஃபர்மேஷன். ஸோ அந்த டேவோட ப்ரியாரிட்டி என்ன, அந்த டேக்கு நம்ம என்ன அஃபர்மேஷன் எடுக்கிறோம், ஓகேங்களா, அது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணலாம். கீழே டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேனா, இல்லை வாட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார். ஸோ நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து இதுதான், கிராட்டிடியூட் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்க்யூ சொல்ல வேண்டியது இருக்கும், சாரி சொல்ல வேண்டியது இருக்கும், பட் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். எவ்ரி டே ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு தேங்க் த காட் ஃபார் கிவிங் திஸ் டே. ஸோ அதே மாதிரி இங்க வந்து கிரேட்ஃபுல் ஃபார் நம்ம யாருக்கு வந்து அந்த டே கிரேட்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன், அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ அதுல ஒரு மெயின் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அந்த அளவுக்கு பேசுறதே இல்லை, கால் பண்ணி ஃபுல்லாவே வாட்ஸ்அப் வந்ததுனால டெக்ஸ்ட் மெசேஜஸ் தான். நம்ம அந்த ரைட்டிங் ரிட்டன் நோட்டுன்றதே கிடையாது, எழுதுற பழக்கமே முடிஞ்சிருச்சு. முன்னாடிலாம் நம்ம வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவோம் பர்த்டே எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு ஜஸ்ட் ரைட்டிங் நோட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது நம்ம ஒரு சின்ன ரைட் நோட் மாதிரி எழுதி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு மினி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நான் அந்த புக்கில் வந்து லேர்ன் பண்ணேன். அந்த புக் வந்து மாஸ்டரி மேனுவல். டைம் இருந்தால் கண்டிப்பாக படிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். அவ்வளோதான், இந்த டைரியை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.